இன்னைக்கு தெலுங்கு கன்னடம் வருஷப்பிறப்பு இல்லையா, உகாதி. ஸோ உகாதிக்கு வந்து உகாதி பச்சடி இல்லைன்னா பச்சை பச்சடி அப்படின்னு சொல்லுவாள். பச்சடி வந்து நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு மாங்காய் பச்சடி பண்ணுற மாதிரி இது முக்கியம். ஆமாம், இந்த பச்சடி உகாதி பச்சடி அது பண்ண போகிறோம். என்ன எடுத்து வச்சுருக்கேன்? பேவ் வெல்லம் அப்படின்னு. பேவ் வெல்லம். பேவ் வெல்லம் இது கடையில் அப்படியே கிடைக்கிறது. இப்படி மார்க்கெட்டில் எல்லாம் செடி தேடி போக வேண்டாம். வேப்பம்பூ கிடைக்கிறது. இது வேப்பம்பூவும் வெள்ளைப்பொடி இருக்குல்ல, அது ரெண்டு நசி கூட சில பேர் அப்படியே வச்சுருவான். சில பேர் வச்சுட்டு அப்படி வச்சுட்டு இது வந்து காத்தால் இருந்தோன்னே இதை சாப்பிட்டுட்டு தான் இது பண்ணுவாங்க. பெருமை வச்சுட்டு இந்த வெள்ளை இந்த பூ எடுத்து இன்னும் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் பொட்டுக்கல் இருக்கு இல்லையா, பொட்டுக்கல் எடுத்துட்டு அதெல்லாம் வறுக்க மாட்டோம் பச்சை பொட்டுக்கல்ல அப்படியே இதை வந்து இது எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் ரெண்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு அந்த பொடி பண்ணதுக்கப்புறம் இந்த பூ இருக்குல்ல, இந்த பூவை எடுத்து அதில் போட்டு பொடி பண்ணோம். ஒரு இலையும் இந்த பூ எடுத்து பொடி பண்ணிவிட்டு மேலாக இந்த கொஞ்சோண்டு முந்திரி பாதாமும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பொடியை நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவான். வேவு வெல்லம் அப்படின்னு. சில பேர் வந்து ஃப்ரூட்ஸில் பண்ணுறான். இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்காம உத்தக்கணான்னு சொல்லிட்டு அதனால் இன்சைட் பார்ட் அவெல்லாம் என்ன பண்ணுறேன்னா எல்லா பழமும் போட்டுக்கிறான். வாழைப்பழம், பப்பாயா, இந்த கிர்னி பழம் எல்லா பழத்தையும் நறுக்கி போட்டு வெல்லமும் தூவிட்டு அதில் இந்த வேப்பம்பூவையும் தூவிட்டு சாப்பிட்றோம். ஸோ ரெண்டு விதமாக ரெண்டு பண்ணோம். ஆனால் கண்டிப்பாக இது ரெண்டுத்தில் பழத்தில் ஒன்று, இந்த மாதிரி தானியத்தில் ஒன்று கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஸோ அது பிரச்சனை இது ஒன்று அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ மிக்சியில் நின்று போட்டு பொடி பண்ணிக்கிறேன். நான் எதுக்குன்னா நான் உங்களுக்கு எதுக்கு இது மெயினாக இந்த இது காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இது ஒரு தத்துவம் சொல்லுவீங்க இல்லையா, ஸோ அந்த அது இன்னும் ராமாயணம் கேட்கணும்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் அது சொன்னீங்க கதைக்காக தான் அது இந்த ரெசிபி. அப்படியா? ஓகே, பார்க்கலாமா? இதை அரைச்சிக்க போறியாப்பா? ஆமாம். புட்டுக்கல்ல வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது நல்லா அப்படி நல்லா இலசாக இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இது கூட பண்ணலாம். குழம்பு சட்னி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இதுக்கு தமிழ் வருஷம் கூட வச்சுக்கலாம். நம்ம காஞ்ச விட வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சொல்லி வேண்டிட்டு போகும். அவ்வளோ போட்டேன். அவ்வளோ கசப்பு என்ன கசப்பாக ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம். அப்புறம் இலசாக இருந்தால் ஒன்று போட்டுருந்தோம். ஒன்று போட்டுன்ட்டு இப்போ நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். இதுலேயும் நைஸாக பொடி பண்ணிவிட்டேன். அதில் வந்து இந்த முந்திரி பருப்பு பாதாம் இது அப்படியே வந்து ஒரு ஸ்பூன். எதுக்காக பண்ணுறன்ற ரீசன் என்ன சொல்லுங்கள்? அதான் நீ சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலேயே பார்த்தோம். தினமுமே வந்து எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி பதார்த்தங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அது தினம் முடியலன்னா கூட இந்த வருஷப்பிறப்பு சமயங்களில் இந்த சாப்பாட்டில் வந்து இந்த வேப்பிலை, வேப்பம்பூ அந்த மாதிரி இருந்ததுன்னா உடம்புக்கு நல்லது இல்லையா, ஜீரணத்துக்கு நல்லது. அதனால் இது வச்சுருக்கா. நம்மளுடைய தமிழ் வருஷப்பிறப்புக்கும் மாங்காய் பச்சடி பண்ணுவோம். அதுவும் இந்த மாதிரி தான், கான்செப்ட் ஒரே தான். எல்லா சுவையும் கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு எல்லாமே, புளிப்பு எல்லாமே இருக்கும் இந்த பதார்த்தங்கள். இது வந்து உகாதி பச்சடி, நம்ம மாங்காய் பச்சடி மாதிரி உகாதி பச்சடி அப்படின்னு சொல்லுவோம். பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை வருது இல்லையா, பிரதமையில் ஒரு துளி அமாவாசை திதி கூட இருக்கக்கூடாது. அப்படி அமாவாசை திதி அன்னைக்கு இருந்ததுன்னா அடுத்த நாள் உகாதி. இந்த தடவை வந்து இன்னைக்கு 12 மணியோட அமாவாசை திதி முடிஞ்சது. இன்னைக்கு பூராவே வந்து பிரதமை இருக்குது. அதனால் இன்னைக்கு உகாதி. இப்போ நீ வசந்த நவராத்திரி கூட ஆரம்பம். ஆமாம், வசந்த நவராத்திரி இன்னைக்கு ஆரம்பம். இந்த உகாதிங்கிறது அதுவும் காரணம். வசந்த நவராத்திரியோட வசந்த காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அதனால் அந்த வந்து வருஷப்பிறப்பாக கொண்டாடுவாள். சந்திர நாட்காட்டியில் ஃபாலோ பண்ணுறதுனால அவள் வருஷப்பிறப்பு. நம்மளாம் தமிழ்காரெல்லாம் வந்து சூரிய நாட்காட்டி, அவள் நமக்கெல்லாம் வந்து சித்திரையில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த உகாதி அப்படிங்கிறது. இந்த உகாதி அன்னைக்கு இந்த மாதிரி நம்மளை மாதிரியே தான் காலம்பரை குளிச்சு கிச்சிட்டு இந்த பச்சடி இல்லை இந்த மாதிரி பொடி பண்ணி அம்சை பண்ணிவிட்டு சாப்பிடுவாள். அன்றைக்கி வந்து போலியும் பண்ணி ஸ்வீட்டும் வைப்பா. போலி இருக்கும், ஒப்பட்டு அது பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து பஞ்சாங்கம் படிப்பாள். நம்மளதுலேயும் உண்டு, பெரிய பெரிய கோவில்லையே வந்து பஞ்சாங்கம் படிப்பாள். நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், 5 அங்கம். இந்த 5 அங்கத்தையும் படிக்கிற மாதிரி இந்த சாப்பாட்லேயும் 6 சுவை இருக்கும். 5 அங்கமும் இருக்கும். அதை வந்து படிப்பா. கோவிலில் பெரியவாள்லாம் கூப்பிட்டு வச்சு படிப்பா. கிராமங்கள்லாம் படிச்சுட்டு ராமாயணம் வந்து கதை கேட்பான். ராமாயண கதை கேட்பான் அன்னைக்கு. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ராமாயணத்தில் ஒரு பகுதி பார்க்க போகிறோம்.
நம்ம சாஸ்திரங்களில் 4 தர்மம் சொல்லியிருக்கு. ஒன்று வந்து சாமானிய தர்மம், ரெண்டாவது சேஷ தர்மம், மூணாவது விசேஷ தர்மம், நாலாவது விசேஷத தர்மம். இந்த 4 தர்மங்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு காலகட்டத்திலையும் இருக்கும். ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிறா இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சாமானிய தர்மம் அப்படிங்கிறது இந்த குடும்பஸ்தனுக்கு என்னென்ன தர்மம் இருக்குது, என்ன தர்மம் அப்படின்னா வந்து அறநெறி, ஒழுக்கம், கட்டுப்பாடு. சேஷ தர்மம் அப்படிங்கிறது வந்து சரணாகதி, பெருமாள் சரணாகதி அடைகிறது சேஷ தர்மம். விசேஷ தர்மம் அப்படிங்கிறது பெருமாள் எங்கேயோ இருக்கார், நம்ம எங்கேயோ இருக்கோம், அந்த பெருமாளை மனசுலேயே நினச்சிட்டு நம்ம அன்றாட காரியங்களை பார்க்கறது விசேஷ தர்மம். பெருமாள் தள்ளி இருக்கார், நம்ம தள்ளி இருக்கோம், மனசில் பெருமாளை நினச்சிட்டு நம்ம அன்றாட காரியங்களை பார்க்கறது விசேஷ தர்மம். இந்த விசேஷ தர்மம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கு சேவை பண்ணுறது விசேஷத தர்மம். இந்த 4 தர்மம் இருக்கும். இந்த 4 தர்மத்தையும் இந்த லோகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக 4 புத்திரர்கள் பிறந்தா தசரத சக்கரவர்த்தி. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். ராமன் பண்ண தர்மம் வந்து சாமானிய தர்மம். ஒரு குடும்பஸ்தன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ராமன். ஒரு தகப்பனுக்கு ஒரு புள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு ராமன். ஒரு மனைவிக்கு கணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு ராமன். ஒரு நாட்டுக்கு ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு ராமன். ஒரு படை வீரன் எப்படி இருக்கணும், ராவணனோட யுத்தம் பண்ணுறான், ராவணனுடைய ஆயுதம் எல்லாம் போயிடுது அந்த யுத்தத்தில். ஒரு நல்ல படை வீரனுக்கு, ஒரு நல்ல வீரனுக்கு என்ன அழகு, ஆயுதம் இல்லாத அந்த நிராயுத பாணியை அவன்கிட்ட போய் சண்டை போடலை. என்ன சொன்னான், இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொன்னான். லக்ஷ்மணன் கேட்டான், இன்று போய் நாளை வான்னு சொன்னாலே போருமே, இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொல்கிறியே, அது என்னது போருக்குன்னு ஒரு தனியாக ஒரு அழுத்தம் கொடுக்குறிய என்ன விஷயம் அப்படின்னா லக்ஷ்மணன். அப்போ சொன்னான்னா, ராமன் வந்து சரணாகதி அடையிறதா இருந்தால், சரணாகதி பண்ணுறதா இருந்தால் ராவணன் இன்றைக்கே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, மனசு இன்னும் சண்டை போடணுன்னு தான் தோன்றுறதுன்னா போருக்கு நாளைக்கு வான்னு சொன்னேன். சரணாகதி பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, இப்போயே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான் ராமன். அது மாதிரி படை வீரனுக்கு, ஒரு நல்ல படை வீரனுக்கு எடுத்துக்காட்டு ராமன். அதே மாதிரி சேஷ தர்மம் அப்படிங்கிறது லக்ஷ்மண தர்மம். லக்ஷ்மணன் எப்படி இருந்தாங்க, பெருமாள் மேலே, அண்ணன் மேலே எவ்வளோ ஒரு பக்தி இருந்தாங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு லக்ஷ்மணன். விசேஷ தர்மத்துக்கு எடுத்துக்காட்டு பரதன். ராமன் காட்டில் இருந்தால் 14 வருஷம், ராமனே நினைச்சுண்டு இங்கே ஆட்சி பண்ணான் இல்லையா பரதன், விசேஷ தர்மம். அந்த பரதனுக்கு சேவை பண்ணது சத்ருகன், அதான் விசேஷத்த தர்மம். இந்த 4 குழந்தைகளுமே 4 தர்மத்தையும் எடுத்து காட்டினா அந்த லோகத்துக்கு. அதான் வந்து இந்த ராமாயணத்தோட ஒரு சிறப்பு. இது வந்து இந்த ராமாயணத்தை வந்து கேட்கறது, இந்த வருஷப்பிறப்பைக்கு கேட்கறது ரொம்ப சிறப்பு. கரெக்டாக சூப்பராக சொல்லிட்டீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஆமாம், அதனால தான் இந்த ரெசிபி காமிச்சேன். நம்ம வருஷம் பிறக்கும்போது நம்ம மாங்காய் பச்சடி காமிப்போம். மாங்காய் பச்சடி பண்ணோம், காமிச்சு இன்னும் வேறு வருஷம் நான் ராமர் கேட்போம். அந்த ராமர் முன்னாடி சொல்லியிருப்போம், நம்ம சந்திரகாண்டம் படிக்கும்போது அந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க. ஏக ஸ்லோக ராமாயணம். ஆமாம், அந்த சொன்னால் நம்ம ராமாயணம் ஃபுல்லாக சொல்ல பண்ணணும். ஆமாம், அது வந்து காஞ்சி பெரியவாக சொன்னது. என்ன விதமான ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன விதமான மன சஞ்சலங்கள் இருந்தாலும் சரி, உடம்பு உபாதை இருந்தாலும் சரி, இந்த ஏக ஸ்லோக ராமாயணம் அது சொன்னால் போகிறோன்னா பெரியவா சொன்னது. அந்த ஸ்லோகத்தை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.